ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 7 கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் 21. ஸ்வர்ணம் யதா கிராவசு ஹேமகார க்ஷேத்ரேஷு யோகைஸ்தத் அபிக்ஞ ஆப்னுயாத் க்ஷேத்ரேஷு தேகேஷு ததாத்மயோகைர் அத்யாத்மவித் பிரம்மகதிம் லபேத. டிரான்ஸ்லேஷன். திறமையுள்ள ஒரு பூலோக சாஸ்திரியால் தங்கம் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து வெவ்வேறு முறைகளினால் தங்கச் சுரங்கத்திலிருந்து தங்கத்தை எடுக்க முடிகிறது. அதுபோலவே எப்படி உடலுக்குள் ஆன்மீக பொறி இருக்கிறது என்பதை ஆன்மீகத்தில் முன்னேறிய ஒருவனால் அறிய முடிகிறது. ஹரே கிருஷ்ணா. பர்பட் பை ஷீல பிரபா. ஜெய் ஷீல பிரபாத். இதோட எக்ஸ்பிளனேஷன் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். பூலோக சாஸ்திரத்தில் ஒருவன் பயிற்சி பெற்றிருந்தாலொழிய அவனால் கல்லுக்குள் உள்ள தங்கத்தை கண்டுபிடிக்க முடியாது. அதுபோலவே ஆன்மீக குருவினால் பயிற்சி அளிக்கப்பட்டாலொழிய ஒருவனால் ஜடமென்றால் என்ன, ஆன்மீகம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியாது. பூகோள நிபுணர் எப்படி தங்கம் இருக்கும் இடத்தை அறிந்து தன் பணத்தை செலவு செய்து அந்த இடத்தை தோண்டி தங்கத்தை பிரித்தெடுக்கிறாரோ, அப்படியே திறமைமிக்க ஒரு ஆன்மீகியால் ஜடப்பொருளுக்குள் ஆத்மா எங்கிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இத்தகைய அறிவை புரிந்து கொள்வதற்கு ஒருவன் அஷ்டாங்க யோக முறையில் அல்லது முடிவாக பக்தி யோக முறையில் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். பக்தையா மாம் அபிஜானாதி என்று ஸ்ரீமத் பகவத்கீதை 18வது அத்தியாயம் 55வது பதம் கூறுவது போல, ஒருவன் பக்தியோக முறையை தஞ்சமடைந்தாலொழிய அவனால் உடலுக்குள் உள்ள ஆத்மாவின் இருப்பை தெரிந்து கொள்ள முடியாது. எனவேதான் பகவத்கீதை 2ஆம் அத்தியாயம் 13வது பதம் பின்வரும் போதனையுடன் துவங்குகிறது. தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திர் தீரஸ்தத்ர ந முஹ்யதி. அதாவது, உடல் பெற்ற ஆத்மா சிறு வயதிலிருந்து இளமைக்கும் இளமையிலிருந்து முதுமைக்கும் மாறுவது போலவே மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாறுகிறது. தன்னை உணர்ந்த ஆத்மா இது போன்ற மாற்றத்தால் குழப்பமடைவதில்லை. இதுவே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். இவ்வாறாக உடலுக்குள் ஆத்மா இருக்கிறது என்பதையும் அது ஓர் உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு மாறுகிறது என்பதையும் ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் முதல் பாடமும் ஆன்மீக அறிவின் ஆரம்பமும் ஆகும். இந்த விஞ்ஞானத்தை அறிவதில் திறமையற்றவன் அல்லது இதை அறிய விரும்பாதவன் தேகாபிமானத்தில் இருக்கிறான். இதை ஸ்ரீமத் பாகவதம் யஸ்ய யாத்ம புத்திஹி குணபே த்ரிதாதுகே ச ஏவ கோகரக என்று உறுதி செய்கிறது. மனித சமுதாயத்திலுள்ள ஒவ்வொருவரும் பகவத்கீதையின் உபதேசங்களை தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஏனெனில் இதனால் மட்டுமே ஒருவனால் ஆன்மீக முன்னேற்றமடைந்து நான் இந்த உடலுக்கு சொந்தமான அனைத்தும் என்னுடையவை என்ற பொய்யான அறிவை விட முடியும். மிருகத்தனமான இந்த எண்ணத்தை உடனே விட்டுவிட வேண்டும். நித்திய உறவு கொண்டுள்ள ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் அறிய ஒருவன் தயாராக இருக்க வேண்டும். இவ்விதமாக வாழ்க்கை பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொண்டு ஒருவனால் ஆன்மீக உலகத்திற்கு திரும்பிச் சென்று பகவானுடன் இருக்க முடியும்.
ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 7 கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் 21 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய்.